வணக்கம். நான் உங்களோட சுப்பிரமணிய ஆறுமுகம் பேசுகிறேன். எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி எந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக ஒரு ஆட்டு பண்ணை நம்ம வைக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. புதுசாக ஒரு ஆட்டு பண்ணை ஆரம்பிக்க போகிறீங்க, அதை பற்றி உங்களுக்கு ஆனால் கூட தெரியாது அப்படின்னா, நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. அதை எப்படி காஸ்ட் கம்மியாக அதிகமாக செலவு பண்ணாமல் அந்த தொழிலை எப்படி ரன் பண்ண முடியும், அதை எப்படி மார்க்கெட் பண்ண முடியும், அதை பற்றியெல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு எங்களோட அசையந்தி கோட் ஃபார்ம் சார்பாக நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த புதுசாக ஆட்டு பண்ணை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்மளோட அசையந்தி கோட் ஃபார்ம் திருவண்ணாமலையில் இருக்குது நம்மளோட ஃபார்மு. இங்கே ஒரு 2 நாள் தங்கி ஆடுகளை பற்றி தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஆடுகள் எந்த மாதிரியான நீங்கள் ஆடுகள் வாங்க போகிறீங்க, உங்கள் சூழ்நிலையில் உங்கள் இடங்களில் எந்த மாதிரியான இடங்கள் இருக்குது, அங்கே கெடா குட்டிகள் வளர்க்கலாமா, இல்லாட்டி ஆச்சிக்கு ஆடை சேர்த்து வளர்க்கலாமா, இல்லை புருவை குட்டிகளை வாங்கி அதை தரமாக வளர்க்குறதுக்கான இடம் இருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு, ஸோ 2 நாள் ஆடுகளுக்கு எந்த மாதிரி நம்ம பராமரிக்கணும், எப்போ சத்தூசி போடணும், எந்த மாதிரியான தீவனங்கள் நம்ம கொடுக்கணும், இப்படியெல்லாம் நம்ம குட்டிகளை வாங்கணும், அது நாளைக்கு வளர்ந்துருச்சுன்னா எப்படியெல்லாம் சேல் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக வாங்க நம்ம பண்ணையில் அசையந்தி கோட் ஃபார்ம் எங்களோட பண்ணையில் உங்களுக்கு அந்த மாதிரியான பயிற்சிகள் நாங்கள் கொடுக்குறோம். எங்களால் முடிஞ்ச இது ஹெல்ப். இதே போல் தமிழ்நாட்டில் எத்தனையோ பல வருடங்களாக பரம்பரையாக ஆடு வச்சுருக்கவங்க மெயின்டைன் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களும் எங்களை மாதிரியான புதுசாக இளைஞர்கள் இந்த மாதிரி ஆட்டு பண்ணை ஆரம்பிக்கிறோம், ரன் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் இன்னும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறதா இருந்தாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். இல்லாட்டி எங்கள் பண்ணைக்கு வாங்க, ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணுங்கள், எங்களோட ஜாலியாக இருந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக் கொடுத்துருப்போங்க. ஏன்னா இது இதோடு நிற்காமல், ஸோ அடுத்தடுத்த தலைமுறைகள் இப்போ நிறைய பசங்கள் இளைஞர்கள் புதுசாக தொழில் தொடங்கணும். ஸோ ஒரு ஆட்டு பண்ணை ஆரம்பிக்கிறது ஒரு சிலர் ஆட்டு பண்ணையெல்லாம் ஆரம்பிக்கிறதா அப்படின்றலாம் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேவலம்லாம் இல்லைங்க. இதுதான் ஒரு தரமான, யாரும் நம்மளை கேள்வி கேட்காத ஒரு தொழில். ஸோ இந்த தொழில் நம்ம புதுசாக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி அனுபவம் இருக்கிறவங்கக்கிட்ட, அப்புறம் எங்களை மாதிரியான பண்ணையாளர்கள்கிட்ட நேராக வாங்க. ஸோ இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த தொழிலில் இறங்குங்க. ஆடு எப்படின்னா புதுசாக தெரியாமல் இறங்கவே கூடாது. ஸோ ஏன்னா இப்போ அவ்வளோ பணம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நன்றி, வணக்கம். நான் உங்களோட சுப்பிரமணிய ஆறுமுகம்.